நம்ம டெபுட்டி சிஎம் உதயநிதியை நேரில் பார்த்துட்டு நைட்டில் பயங்கர பசியில் வீட்டுக்கு வரும்போது ஏதாவது சாப்பிடலாமா என்ன சாப்பிடலான்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது பண்ணு. ஐடியா. பரோட்டா பீஸா பர்கர் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லுவான்னு பார்த்தா அவன் என்ன சாப்பிடலான்னு சொன்னான் தெரியுமா? இட்லி வடை தோசை. எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதே எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நானும் முன்னேறோம். அதை செய்ய பாருங்க அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் வந்த இடம் தான் இந்த பர்மா அத்தோ கடை. ஸோ சாப்பிட ஏகப்பட்ட ஐட்டம் இருந்துச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. என்னென்ன பர்மா ஃபுட்டெல்லாம் உங்ககிட்ட சாப்பிட இருக்குன்னு உங்ககிட்ட கேட்டப்போ சொன்னாங்க, இதெல்லாம் பர்மா ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அத்தோ பேஜோ முழிஞ்சா கவுசே. என்னங்கடா பேர் இது? சரி சாப்பிட என்ன வச்சிருக்கீங்க? அத்தோ பேஜோ முழிஞ்சா கவுசே. போது நிறுத்து. சின்ன பட்ஜெட் தானே சொன்னேன். இப்போ என்னமோ அத்தோங்கிற முனி படத்துக்கு போகலாமாங்கிற பயங்கர பசிங்கிறதால 2 அத்தோ சொல்லியாச்சு. கூடவே அதுக்கு 2 குழம்பும் கொடுத்தாங்க. மாத்ரா 2 கையில பிச்சை கேக்குறான். அந்த அத்தோவை சாப்பிடவும் ஆரம்பிச்சாச்சு. உண்மையிலேயே எனக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, என்னது அடையா? டேய் டேய் என்னடா வாந்திடு என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ ஹெல்ப் ஹெல்ப் ஹனி இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஓடி போய் லெமன் சோடா வாங்கி வரியா? போடா அறிவு கட்ட முண்டோம். அத்தோ டேஸ்ட் என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சது. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அதனால் நாங்கள் நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணது பெஞ்ச் மசாலா. இல்லை பட்டர் மசாலா. ஐயோ இல்லை பட்டர் மசாலா என்ன சொன்னாங்க? பெஞ்ச் பேஜோ மசாலா. சாப்பிடுவோம். அத்தோ டேஸ்ட்டோட இந்த பெஞ்ச் மசாலா டேஸ்ட் உண்மையில சூப்பராக தான் இருந்துச்சு. ஐயோ தப்பு பண்ணிட்டியே. எந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தை சொல்லிட்ட. சாரிங்க தப்பாக சொல்லிட்டேன். பேஜோ மசாலா உண்மையிலே சூப்பராக தான் இருந்துச்சு. பட் எனக்கு அத்தோ டேஸ்ட் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கவே இல்லை. பட் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு தெரியுமா? ஆய் போயிட்டான்னு விட்டுறாதீங்கண்ணே. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா?